ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். வாழ்க குருவே துணை. தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் வாரம் ஆரவாரம் நிகழ்ச்சிக்கு 265வது வாரம், 264வது வாரமும் நாம தான் பண்ணியிருந்தோம். 27 நட்சத்திரங்களின் பகுதி 1, இன்று 265வது வாரம் பகுதி 2. இதற்கு தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நிறுவனர் நான் மணிகண்ட ராஜா ஐயா அவர்களுக்கு எனது வணக்கம் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது உலகமுள்ளா ஒளிபரப்பிட்டு இருக்கிற திரு முத்துப்பாண்டி ஐயாவுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட ஆசான்கள், ஜோதிட மாணவர்கள் எல்லாத்துக்கும் எனது மாலை நேரத்து வணக்கத்துடன் இன்றைய நட்சத்திர வகுப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். 21வது நட்சத்திரம் உத்திராடம், சூரியனுடைய நட்சத்திரம். இது குருவினுடைய கர்ம பதிவை பெற்ற நட்சத்திரம். கணம் மனுஷ கணம், மிருகம் பசு, பச்சி வலியான் அப்படிங்கிற ஒரு குருவி, விருச்சம் பலாமரம். இவங்களுக்கு இந்த ஃபேமிலியில கண்டிப்பா பிதிர் தோஷம் கண்டிப்பா இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்க வீட்டுல கண்டிப்பா பிதிர் தோஷம் கண்டிப்பா உண்டு. இவங்க வீட்டுல அரசு சார்ந்த விஷயங்கள்ல, அரசியல் சார்ந்த ஈடுபாடு, இல்ல இவங்களுக்கு பாதுகாப்பு பண்ணக்கூடிய காவலர் துறை, இந்த துறையில ஏதாவது ஒரு இதுல ஹையர் போஸ்டிங்ல இருப்பாங்க. பூர்வீக சொத்து இருந்தாலும் அதுல இருக்க முடியாது. பொங்கன சித்தர் பிறந்த நட்சத்திரம். இவங்களுக்கு கர்ம உணர்வுங்கிறது அதிகமாவே இருக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் குருவினுடைய கர்ம பதிவு பெற்றங்கிறங்காட்டி புத்திர தோஷம் அல்லது புத்திர அரிஷ்டம் கண்டிப்பாக உள்ள வம்சமா இருக்கும். மனசுல பட்டதை எதையுமே உள்ள வச்சுக்க மாட்டாங்க. கண்டிப்பா வெளிப்படையா பேசிடுவாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருப்பாங்க. பேச்சுக்கு பேச்சு பதில் வச்சிருப்பாங்கன்னு சொல்ற மாதிரி இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பதில் உண்டு. இவங்க ஞாயிற்றுக்கிழமை நாள்ல கோதுமை உணவுகளை தானமா கொடுக்கறது, மீன்களுக்கு கோதுமையை உணவு தானமா கொடுக்கறது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நாள்ல சூரிய பகவான் வழிபாடு, ஆதித்ய கிருதயம் படிச்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும். பாதம் 1ல பிறந்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்ற இடத்துல இருப்பாங்க. பாதம் 2 அதிக இவங்களுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய வச்சிருப்பாங்க. பாதம் 3 ஆன்மீக தன்மையுடன் இருப்பாங்க. பாதம் 4 ஆசாபாசம் அதிகமா இருக்கும். படிக்கும் போது இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு இவங்களுக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும். இவங்களுக்கான நட்சத்திர கோயில் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர், பூங்குடி, சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. இவங்க சாய்பாபா, ராகவேந்தர் வழிபாடும் பண்ணலாம். அதே மாதிரி இன்னம்பூர் எழுத்தறிவுநாதர் கோயிலுக்கும் இவங்க போயிட்டு வரலாம். இதெல்லாம் செய்தாங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம் நல்ல வாழ்க்கையில நல்ல சுபிட்சத்துக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிக்கும் வருவாங்க. இனி அடுத்த நட்சத்திரம்